ஹாய் சார். ஹாய்மா சொல்லுங்க. சார் 7.5 ரிசர்வேஷன்னா என்னங்க சார்? 7.5 ரிசர்வேஷன்னா பார்த்தீங்கன்னா 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான்மா இது. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th to 12th யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100% சீட் இருக்குன்னா அதில் ஸ்பெஷலாக கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் 7.5 அந்த 7.5% வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதான் 7.5 ரிசர்வேஷன். ஸோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது நீங்கள் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு ஃபுல் காலேஜ் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ இதில் வந்து எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் இது வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கேஸ்ட் வைஸ்லாம் கிடையாது, ஆல் கேஸ்ட் பீப்புள்ஸ்க்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். 6th to 12th யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே. சரி, இப்போ நான் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து எனக்கு அப்ளை பண்ணணும்னா எப்படி அப்ளை பண்றது? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஸ்கூல்லேயே கேட்டிங்கனாவே இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ஸ் வரும். நீங்கள் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் சீட் அலோகேட் ஆகும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்ல முடியுமா? ஃபீஸ் அதான் சொன்னேனேமா, உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ. கோர்ஸ் ஃபீஸ் அண்ட் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். நீங்கள் 1.5 கூட பே பண்ணுற மாதிரி வராது. ஸோ அதான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸு. ஓகேங்க சார். ஹாஸ்டல்ல வந்து இப்போ ஃபுட்டுக்கு தனியா அந்த மாதிரிலாம் பே பண்ண உங்களுக்கு நீங்கள் தேவையில்ல? எதுவுமே ஃபுட்டு, மெஸ்ஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் எதுவுமே வருது, எல்லாமே ஃப்ரீயாக தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகேம்மா, தேங்க்யூ.